சரி, பட் அவர்கள் அன்று உயிரோடு இருக்கிறார்கள் இல்லையா? உயிரோடு இருக்கிறார்கள். உயிரோடு இருக்கிறவர்களை பார்த்து தான் இவர்கள் என்று சொல்ல முடியும். நான் இங்கே ஸ்டேஜில் இருக்கிறேன், உங்களை பார்த்து நான் என்ன சொல்லுவேன்? இவர்கள் என்று சொல்லுவேன். நீங்கள் இவர்கள். ஆனால் என் கண் முன்னாடி நிற்கிற நீங்கள், உங்களை பார்த்து நான் இவர்கள் என்று சொல்லுவேன். அப்படி தானே? ஆனால் கண்ணு கட்டா தூரத்தில் கொஞ்சம் பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கிடுவோம், நம்ம கண்ணிலே படலை, அவர்களை பார்த்து என்ன சொல்லுவோம்? அவர்கள் என்று சொல்லுவோம். அவர்களுக்கும் இவர்களுக்குள்ள வித்தியாசம் இல்லையா? வெளியே இருக்கிறவங்கள பார்த்து என்ன சொல்லுவோம்? இவர்கள்னு சொல்ல முடியுமா? சொல்ல மாட்டோம். வெளியே இப்போ இந்த ஊரில் வெளியே கொஞ்சம் பேர் இருக்காங்க, இப்போ அவர்களை அவர்கள்னு தான் சொல்லுவோம். அவர்களை இவர்கள் என்று சொல்ல மாட்டோம். அதே மாதிரி இங்கே இருக்கிற இவர்களை அவர்கள் என்று சொல்ல மாட்டோம். அப்படியானால் இவர்கள் என்று சொல்லப்பட்டது கல்வாரி சிலுவையில் அவர் நிற்கும் பொழுது, இவர் தேவன் என்று அறியாமல் ஆர்டினரியா மரியாளுக்கு பிறந்த ஒரு மனிதன் தன்னைத்தானே தேவன் என்று அவன் சொன்னபடியினால் மாத்திரமே குற்றம் சுமத்தப்பட்டு கல்வாரி சிலுவையில் அறைவதற்கு பிலாத்து கையளித்தார். ஹல்லேலூயா. ஆகவே தான் இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள். நான் உண்மையான தேவன் என்று அறிந்திருந்தால் இவர்கள் அறைய மாட்டார்கள். அறிவார்களா? அறைய மாட்டாங்க. ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், இவர்களை மன்னியும். ஏன்னா அறியாமல் செய்த பாவங்களை ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் நின்று என்ன செய்தார்? மன்னிப்பை கொடுத்தார். அந்த மன்னிப்பு அவர்களுக்கு போய் சேருமே தவிர நமக்கு வருமா? வரும் என்று சொன்னால் சொல்லுங்க. வருமா பிரதர்? வேலூர் வராதுல்ல? வராது. வராதுன்னு சொன்னால் உற்சாகமாக கையை தட்டுங்க. அல்லேலூயா. ஆகவே கல்வாரி சிலுவையில் அவருக்கு தீமை செய்தவர்களைத்தான் அவர் மன்னித்தார். நம்ம அவருக்கு தீமை செய்யலையே. தீமை செஞ்சுருக்கோமா? இல்லையே. பாவம் செஞ்சுருக்கிறோம், அவருக்கு தீமை செஞ்சுருக்கோமா? அவர்கள் பாவம் செய்தார்கள், தீமையும் செய்தார்கள். ஆகவே இவர்கள் அறியாமல் செய்த பாவங்களை அவர் மன்னித்தார். அந்த மன்னிப்பு யாருக்கு கிடைத்தது? அன்றைய தலைமுறை ஜனங்களுக்கு. அவர் கல்வாரி சிலுவையில் தொங்கிக் கொண்டு இருக்கிற வேளையில் அந்த ஜனத்தாருக்கு, அந்த உலகத்தாருக்கு கிடைக்கப்பட்ட அந்த மன்னிப்பு சிலுவைக்கு பிறகு பிறந்த உங்களுக்கு அது கிடையவே கிடையாது. உற்சாகமா கையை தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எசேக்கியேல் 24:14 என்ன சொல்லுகிறது? எசேக்கியேல் 24:14. கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இது நிறைவேறும், நான் இதை செய்வேன், நான் பின்வாங்குவதும் இல்லை, தப்ப விடுவதும் இல்லை, மனஸ்தாபப்படுவதும் இல்லை. உன் வழிகளுக்கும் உன் செய்கைகளுக்கும் தக்கதாக உன்னை நியாயம் தீர்ப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. மன்னிப்பு கிடைத்தது என்று சொன்னால் இந்த வசனம் நமக்கு பொருந்தாது. பொருந்தமா பிரதர்? பொருந்தாது. அவர் என்ன சொல்ல? உன்னை தப்ப விட மாட்டேன், உன்னை தப்ப விட மாட்டேன், உன்னை மன்னிக்க மாட்டேன்னு அர்த்தம். நீ என்ன பண்ணுறியோ, என்ன பாவம் செஞ்சாயோ, என்ன அக்கிரமம் செஞ்சாயோ, என்ன அநியாயம் செய்யாயோ அதற்குரிய தண்டனை உனக்கு வரும் என்பதான் இந்த தலைமுறைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம். உற்சாகமா கையை தட்டலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. எரேமியா 13:14 என்ன சொல்லுகிறது? எரேமியா 13:14. அல்லேலூயா. பிதாக்களும் பிள்ளைகளுமாகிய அவர்களை ஒருவர் மேல் ஒருவர் மோதி விழும்படி பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நான் அவர்களை அழிப்பதே அன்றி மன்னிப்பதும் இல்லை, தப்ப விடுவதும் இல்லை, இறங்குவதும் இல்லை என்று கர்த்தர் உரைக்கிறார். அல்லேலூயா. இங்கே அவர் என்ன சொல்லுகிறார்? பிதாக்களுக்கும் பிள்ளைகளுக்கும் சண்டை உண்டாக்கிடுவார். ஒருவரோடு ஒருவர்
மோதிக்கொள்ளும்படி செய்வேன். ஏனென்றால் நம்ம பாவத்திலே பிறந்திருக்கிறோம், சாபத்திலே வளர்ந்திருக்கிறோம். இன்றைக்கு வரையும் பாவ மன்னிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. உற்சாம கையை தட்டுங்க, தான் சத்தியம். அல்லேலூயா. யாரிடத்துல இருந்து பாவ மன்னிப்பை நீங்க பெற்றுக்கொண்டீங்க? யாரிடத்துல பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டீங்க? தனக்கு தானே ஆண்டவரையே மன்னியும், கல்வாரி சிலுவையில் மன்னித்தீரே, எங்களை மன்னியும் மன்னியும் மன்னியும். இதான உங்களுடைய வாய்ப்பாடு, இதான உங்களுடைய புலம்பல், இதான உங்களுடைய கோட்பாடு. எங்க மன்னிச்சாரு? தனக்கு தானே பேசி தனக்கு தானே மன்னிப்பை பெற்றுக்கொள்ற நீங்க யாரு? சிறுவோமா விற்கிறோமா? ஆவியோடு உண்மையோடு இருக்கிற பிள்ளைகள் தானே. ஆத்மா சரீரம் ரத்தம் என்று உருவாக்கப்பட்டவங்க தானே. பகுத்தறிவு இருக்குல்ல, சிந்திச்சு பார்க்கலாம்ல. அவர் இந்த வசனத்தை ஏன் சொல்றாரு? உங்களுக்கு பிதாக்களின் அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் விசாரிப்பேன் சொல்லுகிறவர். மன்னித்தால் எதுக்கு விசாரணை? நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பை கொடுக்கிறது ஏதாவது ஒரு வழக்குக்கு. அதுக்கப்புறம் எங்கே போக முடியுதா? தண்டனை தானே. அது ஒரு வாதம் தேவையில்லையே, அது ஒரு வழக்கு தேவையில்லையே. வழக்கு முடித்து வைத்தால் தானே ஜட்ஜ்மெண்ட் வரும், இப்படி தானே. அப்போ நமக்கு பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் ஆண்டவர் சொல்கிறாரு, மன்னித்து இருந்தால் விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை, தண்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மன்னிப்பு தண்டனை உண்டா? இப்போ தூக்கு கயிறில் ஒரு கீழ்கோர்ட்டு விதி எழுதுகிறது, ஒருதனை தூக்கி கொள்ள வேண்டும் என்று. சுப்ரீம் கோர்ட்டு சொல்லுது அவனை விடுதலை பண்ணணும். அதுக்கப்புறம் தூக்கி கொள்ள முடியுமா? சுப்ரீம் கோர்ட்டு மன்னித்து விடுகிறேன்னு சொன்னால் விடுதலை தானே. அதுக்கப்புறம் தண்டனை கிடையாதுல்ல. அப்போ கல்வாரி சிலுவையில் நமக்கு தண்டனை மன்னிப்பு கிடைத்திருந்தால் நமக்கு இன்றைக்கு தண்டனை இல்லை. எல்லாரும் எப்படி இருந்திருப்பீங்க? ஆட்டு கடாக்களை போல செழித்து கொளுத்திருப்பீங்க. இப்போ எப்படி இருக்கீங்க? புழுத்தும் உளுத்தும் இருக்கிறோம், அப்படி தானே. கடன்லையும் உபத்திரத்திலையும் துன்பங்கள்லையும் தொல்லைகளையும் வியாதிகளிலும் இருக்கிறோம். இந்த வேதவசனம் எப்படி கிரியை செய்கிறது? பிதாக்களும் பிள்ளைகளும் ஒருவருக்கு ஒரு மோதி உள்ள பண்ணுவேன். தகப்பன் மகன் சண்டை பிடிக்கிறீங்களா இல்லையா? பிடிக்கிறாங்களா இல்லையா? மேஜர் பிடிக்கிறாங்களா இல்லையா? உங்கள் பிள்ளைய உங்களை ஏற்றுக்கிட்டு இருக்கா? பிடிக்கிறோம். அடியில் வாங்கிருக்கீங்களா பிள்ளைகள்கிட்ட? அடி மட்டும் வாங்கல. அப்போ அடி வாங்குற பெற்றோர்கள் உண்டல்லவா? உண்டா இல்லையா? உண்டு, மெஜாரிட்டி. அதான் பிதாக்களும் பிள்ளைகளும் ஒருவருக்கு ஒரு மோதி விழும்படி பண்ணுவேன். பண்ணுவேன்னு சொன்னது ஆண்டவர். பாவிகளுக்கு இது நேரிடும், பாவம் செய்தவர்களுக்கு இது நடக்கும், தீமை செய்கிறவர்களுக்கு இது நடக்கும், பொய் பேசுகிறவர்களுக்கு நடக்கும், கீழ்ப்படியாகிறவர்களுக்கும் நடக்கும். இதுதான் ரகசியம். ஆகவே மன்னிப்பு கிடைத்தால் நமக்கு பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு மன்னிப்பு கிடைச்சிருந்தா உங்கள் பிள்ளைகள் உங்களை தண்டிக்க போகிறதில்ல. இல்லைன்னா பிள்ளைகளை வச்சு ஆண்டவர் தண்டிப்பார். பிள்ளைகளை உங்களை அடிக்கிறாங்கன்னா ஆண்டவர் பிள்ளைகளை வச்சு அடிக்கிறான்னு அர்த்தம். நம்ம பிசாசு பிடிச்சிருக்கு, பேய் பிடிச்சிருக்கு, அவன் எப்படி பண்ணிட்டான். நம்ம ஒரு காலத்தில் செய்த பாவத்திற்கு பரிகாரம் பிள்ளைகளை வச்சு அடிப்பார். அதான் என் தேவன், அதான் தண்டனை. மன்னிப்பு என்றால் விசாரணை இல்லை, தண்டனை இல்லை. எல்லாரும் சுகமாய் இருந்திருப்பீர்கள். அல்லேலூயா. உற்சாகமா கையை தட்டுங்க. அல்லேலூயா. அவர் என்ன சொல்கிறார்? நான் இறங்க மாட்டேன், உன்னை மன்னிக்க மாட்டேன், உன்னை தப்பி போக விட மாட்டேன். பேய்க்கூட்டில் போய் உட்காரலாம் நீங்கள். இந்த தேவன் பயங்கரமாக தண்டிக்கிறாரு. நீ தண்டிக்கப்படாத தெய்வங்கள் உண்டுன்னா அங்கே போய் நீ மறைஞ்சிருந்தாலும் நம்ம தேவன் அங்கே வந்து உன் தலைமுடியை பிடிச்சி இழுத்து கொண்டு நட ரோட்டில் போட்டு அடித்து பாழாக்கிடுவார். தண்டனை, பாவம் செய்தவனுக்கு தண்டனை. அது இந்த சிலுவை நாளிலே நாம் சிந்திக்க வேண்டிய நாள். அல்லேலூயா. அறியாமல் மன்னித்தோம், மன்னிப்பை பெற்றோம், மன்னிப்பை பெற்றோம் என்று சொன்னால் உங்களை நீங்கள் வஞ்சித்துக் கொள்ளுகிறீர்கள். அல்லேலூயா. ஆமோஸ் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிக்க கேட்போம். ஆமோஸ் 7ஆம் அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் என்னை நோக்கி, ஆமோஸே நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். தூக்கு நூலை காண்கிறேன் என்றேன். அப்பொழுது ஆண்டவர், இதோ இஸ்ரவேல் என் ஜனத்தின் நடுவே தூக்கு நூலை விடுவேன், இனி அவர்களை மன்னிக்க மாட்டேன். சூப்பரா கைத்தாளம். இனி அவர்களை, நல்ல வேளை இந்த இடத்துல இவர்கள் என்று சொல்லல, அவர்களை மன்னிக்க மாட்டேன். அவர்கள் என்றால் பாவம் செய்தவர்களே,
அல்லேலூயா. பாவம் செய்தவர்களை மன்னிக்க மாட்டேன் என்று தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. என்ன, மேஸ்திரிகிட்ட ஒரு தூக்கு நூல் இருக்கும், சரியாக இருக்கா இல்லையா, சோறை கட்டிட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு தூக்கு நூலை விட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க. இப்படி தானே பிரதர்? மேஸ்திரிகள் இருந்தால் கையை தூக்குங்க. ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. அது எதுக்கு விடுவீங்க பிரதர்? நீங்கள் கட்டின சோறு சரியாக இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு, இல்லையா? சரி, அப்போ ஆண்டவர் உண்டாக்கின ஜனங்கள் சரியாக இருக்கிறதா இல்லையான்னு என்ன பார்ப்பாராம்? தூக்கு நூலை விட்டு பார்ப்பாராம். சரி இல்லைன்னா என்ன பண்ணுவாராம்? என்னது? அடிதான். அதான் வசனம். திரும்பம்படி ஆமோஸ் 7:8. கர்த்தர் என்னை நோக்கி, ஆமோஸே நீ என்னத்தை காண்கிறாய்? தூக்கு நூலை காண்கிறேன் என்றேன். அப்பொழுது ஆண்டவர், இதோ இஸ்ரவேலின் என்னும் ஜனத்தின் நடுவே தூக்கு நூலை விடுவேன், அவர்களை மன்னிக்க மாட்டேன். அல்லேலூயா. இனி அவர்களை மன்னிக்க மாட்டேன். பாவம் செஞ்சா இனி அவர்களை மன்னிக்க மாட்டேன். வார்த்தை அதுதானே? வார்த்தை முழுமையாப்படி, இனி அவர்களை மன்னிக்க மாட்டேன். ஒரு முறை மன்னிப்பு கொடுத்தேன். யாருக்கு? அவர் கல்வாரி சிலுவையில் நிற்கும் பொழுது அவர்களுக்கு இலவசமாக மன்னிப்பு கொடுத்துட்டு, தண்டனை இல்லாமல் நீங்களும் பொழைச்சிட்டு போங்கடப்பா, ஏன்னா நீங்கள் அறியாமல் செஞ்சிட்டீங்க, நான் இயேசு என்று உங்களுக்கு தெரியாது, நான் சொல்லி சொல்லி பார்த்தேன், நீங்கள் நம்பலை. ஆனாலும் சராசரி ஒரு மனிதனை பிடித்து அடிப்பது போல அடித்து அழித்து கல்வாரி சிலுவையில் 6 மணி நேரம் தொங்க விட்டு அவருடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் இந்த ஜனத்தினுடைய விடுதலைக்காக, இதான் சத்தியம், விடுதலைக்காக சிந்தினார். உச்சமா கையை தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. மெய்யான தேவன் யார் என்று காண்பிப்பதற்காகவும் அவர் கடைசி சொட்டு இரத்தத்தையும் தான் பிதாவினுடைய ஒரே குமாரன் என்பதற்கு அடையாளமாய் இந்த பூமியில கல்வாரி சிலுவை வழியாக விட்டார். அல்லேலூயா. உற்சாக கையை தட்டலாமா? அவை அன்றைக்கு மன்னித்தேன், இனி மன்னிக்க மாட்டேன், இனி பாவம் செய்தால் மன்னிக்க மாட்டேன் என்பதுதான் அதனுடைய மெய்ப்பொருள். அல்லேலூயா. எரேமியா 25ஆம் அதிகாரம் 29வது வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிக்க கேட்போம். 25:29. அல்லேலூயா. இதோ தீங்கை கட்டளையிட என் நாமம் தரிக்கப்பட்ட என் நகரத்தில் துவக்கும் போது நீங்கள் தண்டனைக்கு தப்புவீர்களோ? நீங்கள் தப்புவதில்லை. நான் பூமியின் எல்லா குடிகள் மேலும் பட்டயத்தையே வரவழைக்கிறேன் என்று இன்று நின்று சொல்லுகிறார். உற்சாக கையை தட்டுங்க. நீங்கள் தப்புவீர்களோ? இந்த பூமியின் குடிகள் எங்கும் என்னது? பட்டயத்தை அனுப்புகிறேன், வரவழைக்கிறேன் என்று சொல்லுங்க. மன்னித்திருந்தால் எதற்கு பட்டயம்? தேவன் உங்களை மன்னித்திருந்தால் எதற்கு உங்கள் வீட்டில் பஞ்சம்? தேவன் உங்களை மன்னித்திருந்தால் எதற்கு உங்கள் குடும்பத்தில் இல்லாமை, இயலாமை, தரித்திரம், வெட்கம், அவமானம், நிந்தை, கலக்கம், கண்ணீர், துக்கம், பாடு? மன்னித்திருந்தா என்ன? செழித்திருப்போம் இல்லை? செழிப்போமா இல்லையா? இப்போ என்ன மன்னிச்சார்? நான் செழித்திருக்கிறேன். ரைட். அவருடைய மன்னிப்பை ருசி பார்த்தவன் நான் மன்னிப்பை ருசி பார்த்தனால தான் அந்த மன்னிப்பை குறித்து உங்களுக்கு பேசுகிறேன். அல்லேலூயா. ஆகவே கல்வாரி சிலுவையில் அவர் மன்னித்தது அவர்களை, அன்று அவர் பேசும்போது இவர்களை என்று சொன்னார். நாம் என்று சொல்கிறோம் அவர்களுக்கு அந்த மன்னிப்பு கிடைத்த, நமக்கு கிடைக்கல. ஏனென்றால் நாம் அன்று பிறக்கல, நம்ம பிறந்து தான் பாவம் செஞ்சோம். சரி, பிறப்பின் பாவம் ஜென்ம பாவம், ஜென்ம சாபம் என்று சொல்லப்படுகிறது. அது கூட ஆண்டவருடைய பாதத்தில் நீங்கள் அமர்ந்தால் ஒழிய உங்கள் சாபத்தை, உங்கள் ஜென்ம பாவத்தை, ஜென்ம சாபத்தை அகற்ற மாட்டார். அவர் யார் மேலே பிரியம் இருக்கிறாரோ
அவர்களுடைய ஜென்ம பாவத்தையும் ஜென்ம சாபத்தையும் கழுவுவார். ஏன்னா பிறந்தது நம்முடைய குற்றம் இல்லை, பிறந்த நம்முடைய குற்றம் இல்லை. அது உபாகமம் 23:5 அவர் சொல்லுகிறார், நான் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன்மேல் வைத்த சாபத்தை நான் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறேன். அப்படி யாருடைய சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறாரோ, யாருடைய பாவத்தை மன்னித்திருக்கிறாரோ அவர்களுக்கு செழிப்புண்டாயிருக்கு இந்த பூமியில். உற்சாகமாக கையை தட்டுங்க. அல்லேலூயா. நீங்கள் இப்பொழுது ஒரு கேள்வி கேட்கலாம். இயேசு பலருக்கு சொல்லியிருக்கிறார், நீ யாருடைய பாவங்களை மன்னிக்கிறாயோ அவருடைய பாவம் பரலோக